ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். ஓகே. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் பார்க்கறதுனால நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் இருக்கும். அதாவது எனக்கு வந்து ஒரு ஆஹ், ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் நான் எடுத்திருக்கேன். ஓகே. எலக்ட்ரோகெமிக்கல் செல் எடுத்திருக்கேன். அதுல வந்து நான் வந்து NaCl. ஓகே. NaClங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் எலக்ட்ரோலைட்டா நான் ஆட் பண்றேன். அதோட மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷன் வந்து 0.1 மோல். ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஒரு NaCl மாதிரி ஜெனரலா எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் விண்டோல வந்து எனக்கு ரெடாக்ஸ் பீக் எதுவும் வரக்கூடாது. ஓகே. ஸோ ரெடாக்ஸ் பீக் நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆனோடிக்கோ இல்ல ஒரு கேத்தோடிக்கோ இந்த மாதிரி எனக்கு பீக் எதுவும் வரக்கூடாது. ஓகே. ஸோ எஸ்பெஷலி நான் ஒரு பஃபர் சூஸ் பண்ண சமயம் நான் வந்து அனலைட் நான் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஓகே. ஸோ இன் தட் பர்டிகுலர் கேஸ் எனக்கு ஆக்சிடேஷனோ ரிடக்ஷன் பீக்கோ நான் ஸ்டடி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் விண்டோல வரக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு தெரியும் Na பிளஸ்ங்கிறது கேட்டயம், Cl மைனஸ்ங்கிறது ஆனயம். இது நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் விண்டோல இது கெமிக்கலி இனர்ட்டா இருக்கும். சார் இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெனரலா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த சோடியம்க்கும் குளோரின்க்கும் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அது -2.7 வோல்ட்னு இருக்கும். அதே மாதிரி 1.36 வோல்ட்னு இருக்கும். அப்படின்னா என்ன மீன்? இந்த ரெண்டு பொட்டன்ஷியலும் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் விண்டோவை தாண்டி இருக்கு. புரியுதா? நம்ம இவ்வளவு விட்த் நம்ம கொடுக்காததுனால நம்ம NaCl எடுக்க சமயம் நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷனும் நடக்காது. ஓகே. ஸோ நம்ம இந்த NaCl நம்ம எங்க ஆட் பண்ணுவோம்? டீயனைஸ்ட் வாட்டர்ல ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ டீயனைஸ்ட் வாட்டர்னா நம்ம நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ்வலா நீங்க ஒரு டேப் வாட்டர் பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு சோடியம், பொட்டாசியம் இல்ல வேற நிறைய அயான்ஸ் இருக்கும். அந்த அயான்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த வாட்டர் தான் ஆக்சுவலி டீயனைஸ்ட் வாட்டர். இதுல வெறும் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரோட்ல நம்ம வெறும் பஃபர் சொல்யூஷன் அதாவது NaCl மட்டும் நான் ஆக்சுவலா ஆட் பண்றேன்னா எனக்கு எந்த ரெடாக்ஸ் ஸ்பீக் எதுவுமே வராது. அப்போ எனக்கு எந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருமே எனக்கு இந்த எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல நடக்காது. ஓகே. ஸோ இதுதான் இங்க இந்த டயக்ராம்ல சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு GC எலக்ட்ரோட் எடுத்திருக்கேன். அந்த GC எலக்ட்ரோட் வந்து நான் வந்து ஒரு பல்க் சொல்யூஷன்ல நான் டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த பல்க் சொல்யூஷன். ஸோ இந்த பல்க் சொல்யூஷன்ல ஆக்சுவலா என்ன இருக்கு? NaCl. ஓகே. சோடியம் குளோரைடு வந்து நான் 0.1 மொலாரிட்டி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஆக்சுவலா என்ன நடக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சுவலா இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இந்த சொல்யூஷன்ல எனக்கு எது வந்து நெகட்டிவ் அயான் பாத்தீங்கன்னா குளோரின் தான். அப்போ குளோரின் தான் எதுக்கு கூட உங்களுக்கு கான்டாக்ட்ல வரும்? GC எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல வரும். ஓகேயா? சோ அப்போ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லேயரா எனக்கு ஃபார்ம் ஆகுமா? இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு GC எலக்ட்ரோட்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னா அதுதான் சார்ஜ்டு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்த லேயர் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எது வந்து கூட பக்கத்துல கான்டாக்ட்ல வரும்னா குளோரின். ஏன்னா சோடியம் வந்து பாசிட்டிவ். சோடியமும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் ஆயிரும். ஆனா இந்த குளோரின் வந்து ஆக்சுவலி என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகுமா? அதனாலதான் இது ஒரு தின் லேயரா ஃபார்ம் ஆகும். சோ இந்த தின் லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்னர் ஹெல்ம்ஹால்ட்ஸ் பிளேன் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அது ஷார்ட் ரெப்ரஸன்டேஷனா IHPங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த சார்ஜ் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல நான் வந்து ஒரு 3 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஓகே. வேற இந்த குளோரின்ல எனக்கு 6 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு எதுதான் ஆக்சுவலா கேன்சல் ஆகும்? 3 பாசிட்டிவ் 3 நெகட்டிவ் தான் கேன்சல் ஆகும். ரிமைனிங் -3 சார்ஜஸ் இருக்கு அப்படிதானே? எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்ல ரிமைனிங் 3 இருக்கு அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எதை அட்ராக்ட் பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் என் சொல்யூஷன்ல இருக்கிறத அட்ராக்ட் பண்ணும். அப்ப பாசிட்டிவ்னா நமக்கு என்ன இருக்கும்? சோடியம் இருக்குமா? ஆனா சோடியம் வந்து அசச்சா இந்த பல்க் சொல்யூஷன்ல இருக்காது. அதை சுத்தி நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். சோ அதை தான் நம்ம சால்வேட்டட் கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நான் வாட்டர் மாலிகூல்ஸ் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னா சோ இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து
எலக்ட்ரோ பாசிட்டிவ். அதனாலதான் நான் இதை பாசிட்டிவ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆக்சிஜன்ங்கிறது பார்ஷியலி நெகட்டிவ். ஓகே. சோ அப்போ உங்க சோடியம் மாலிக்யூல சுத்தி உங்களுக்கு என்ன ஆக்சுவலா இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா இதை சுத்தி நான் வந்து ஆக்சிஜன் நான் போட்டிருக்கேன். ஏன் ஆக்சிஜன் இங்க போட்டிருக்கேன்னா இது எல்லாமே ஆக்சுவலா வாட்டர் மாலிக்யூல். புரியுதா? இந்த வாட்டர் மாலிக்யூல் தான் நான் கிரீன் கலர்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல இந்த Na+ சுத்தி உங்களுக்கு எது இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்கு. அதாவது இந்த ஆக்சிஜன் வாட்டர் மாலிக்யூல் இருக்கக்கூடிய ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ். சோ இப்படி சுத்தி இருக்கிறனால இது சால்வேட்டட் கேட்டயான்ஸ்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஹைட்ரேட்டட் கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ அப்போ இந்த குளோரின் எது ஆக்சுவலா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த சால்வேட்டட் கேட்டயான்ஸ் அட்ராக்ட் பண்ணும். சோ இப்போ சால்வேட்டட் கேட்டயான்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா இப்ப இந்த குளோரினை தாண்டி உங்களுக்கு அடுத்த லேயர் எதா வரும்? சால்வேட்டட் கேட்டயான்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு லேயரா ஃபார்ம் ஆகும். இந்த அடுத்த லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் ஹெல்ம்ஹால்ட்ஸ் பிளேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இன் ஷார்ட் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா OHP. ஓகேயா? இப்போ இது மாதிரி எனக்கு ஒரு லேயர் மட்டும் ஃபார்ம் ஆகாது. எனக்கு பல்க் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய n நம்பர் ஆஃப் என்னது இந்த சால்வேட்டட் கேட்டயான்ஸ் எனக்கு அட்ராக்ட் ஆகும். அதுதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் ஒரு டிஃப்யூஸ் லேயர்னு சொல்லி இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ டிஃப்யூஸ் லேயர்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to d வரைக்கும் மென்ஷன் பண்ணிருப்பேன். அதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா எதுனா இந்த OHP, அதாவது அவுட்டர் ஹெல்ம்ஹால்ட்ஸ் பிளேன். ஓகேயா? இதுதான் ஃபர்ஸ்ட் லேயரா எனக்கு இது சால்வேட்டட் கேட்டயான் எனக்கு ஒரு தின் லேயரா எனக்கு டெபாசிட் ஆகுது. இதுக்கு பிறகு இங்க நான் நிறைய பாசிட்டிவ் சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல அது எல்லாமே சால்வேட்டட் கேட்டயான். புரியுதா? சோ சால்வேட்டட் கேட்டயான் வந்து எனக்கு டிஃப்யூஸ் ஆயிட்டே வரும். இப்போ நீங்க ஒண்ணு கேட்பீங்க, சார் இந்த டிஃப்யூஸ் லேயர் ஏன் இவ்வளவு ஒரு லென்த் இருக்கு? இந்த லென்த் டிட்டர்மின் பண்ணக்கூடியது எதுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேயா? சி இப்போ இந்த எக்ஸாம்பிள்லயே நான் சொன்னேன் எனக்கு 3 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. அதாவது இப்ப நான் இங்க சொல்றேன் தெரியுமா? ஒரு 3 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இதுல ஒவ்வொன்றுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜுமே ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொடுக்கும். சி இதுல நான் கியூன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றேன் தெரியுமா? இந்த கியூனா என்னன்னா சார்ஜ். இதுல விங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்றேங்களா? இதான் என்னது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். புரியுதா? அப்போ ஒவ்வொரு சார்ஜுமே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கான்ட்ரிபியூட் பண்ணும். இன்னொன்னு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எது கூட நம்ம ரிலேட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட நம்ம ரிலேட் பண்ணலாம். அதுதான் என்ன ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். டிவினா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், டிஎக்ஸ்னா டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் தி எலக்ட்ரோட். அதாவது என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருந்து, புரியுதா? எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்க சமயம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ்ல டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். அதான் நீங்க போட்டிருக்கேன் ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிகே ஃபங்க்ஷன் மாதிரி வரும். புரியுதா? அப்போ எனக்கு எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமா இங்க இருக்கோ அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பக்கத்துல ரொம்ப ஹையா இருக்கும். புரியுதா? ஆனா எனக்கு நிறைய பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து எனக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு மேல போய் அக்குமுலேட் ஆக ஆக எனக்கு டிஸ்டன்ஸ் போக போக எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாயிட்டே போகும். ஏன்னா இந்த பாசிட்டிவ் கேட்டயான்ஸ் எல்லாமே இந்த நெகட்டிவ் சார்ஜ் எது குளோரின் ஆனயோனை நல்லிஃபை பண்ணிடும். புரியுதா? சோ இதனால எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிகே ஆயிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 ஆயிடும். சோ எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு 0 ஆகுதோ அந்த லேயர் வரைக்கும் தான் நம்ம டிஃப்யூஸ் லேயர்ங்கிறது நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ இதுதான் இந்த டிஃப்யூஸ் லேயர்ங்கிறத நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? வேற இந்த பல்க் சொல்யூஷனை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆட் பண்ணக்கூடிய அந்த 0.1 மோலார் NaCl இருக்குல்ல, அந்த எண்ணெயும் உங்களுக்கு 0.1 மோலார் தான் இருக்கும். குளோரினும் உங்களுக்கு 0.1 மோலார் தான் இருக்கும். புரியுதா? அயான் கான்சன்ட்ரேஷன் நீங்க பல்க்ல என்ன ஆட் பண்ணீங்களோ அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து அப்படியே ரிட்டைன் ஆகும். புரியுதா? சோ இப்போ எலக்ட்ரிக் டபுள் லேயர்னா என்னன்னு பார்ப்போம். அப்ப எலக்ட்ரிக் டபுள் லேயர்னா என்னன்னா இந்த சார்ஜ் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் பிளஸ் இந்த இன்னர் ஹெல்ம்ஹால்ட்ஸ் பிளேன் பிளஸ் இந்த அவுட்டர் ஹெல்ம்ஹால்ட்ஸ் பிளேன் பிளஸ் இந்த டிஃப்யூஸ் லேயர். புரியுதா? அப்போ அப்போ நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம்? எதுல இருந்து எது வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர், அதாவது இந்த இந்த சார்ஜ் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த டிஃப்யூஸ் லேயர் வரைக்கும் தான் நம்ம என்னங்கிறத சொல்லுவோம் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இதுல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்போனன்ஷியலா டிகே ஆகணும் போட்டிருக்கேன். இன்னொன்னு வோல்டேஜும் டிகே ஆகும். ஏன்னா நான் என்ன சொன்னேன் ஒவ்வொரு சார்ஜும் தான் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்? வோல்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் ஆனா
எனக்கு நிறைய பாசிட்டிவ் அயான் வந்து எனக்கு இந்த நெகட்டிவ் அயான் கூட எனக்கு இன்ட்ராக்ட் ஆக எனக்கு வந்து என்ன ஆயிட்டே போகும், எனக்கு சார்ஜஸ் வந்து நல்லிஃபை ஆகிட்டே போகும். ஸோ அஸ் அ ரிசல்ட் எனக்கு வோல்டேஜும் எனக்கு என்ன ஆயிரும், டிகே ஆயிரும். ஓகே, பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜ் தான் எது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. புரியுதா? ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் டபுள் ஏ பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இன்னொரு அசம்ஷன் எடுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. ஓகேயா? அதுல சர்ஃபேஸ் வந்து நான் வந்து சார்ஜஸ் நான் அப்ளை பண்றேன். பாசிட்டிவ் சார்ஜஸ் நான் அப்ளை பண்றேன். ஆனா நான் இதுல எந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல எதுவுமே நான் டிப் பண்ணல. ஓகே. சோ அப்படி நான் ஒரு அசம்ஷன்ல எடுக்கிறேன் அப்படின்னா, இதுல எந்த சார்ஜஸ் எதுவுமே இல்ல. எப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் பஃபர் சொல்யூஷன்ல நான் டிப் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் கூட போய் இன்டராக்ட் பண்ணி இத நல்லிஃபை பண்ணும். புரியுதா? அப்படி நல்லிஃபை பண்றதான் நம்ம என்னங்கிறது ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். நத்திங், அதுதான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங்கிறத சொல்லுவோம். புரியுதா? சோ அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு பஃபர் சொல்யூஷன்ல நம்ம டிப் பண்றோம் அப்படின்னா, அதுல நிறைய சார்ஜஸ் இருக்கும். சோ இந்த சார்ஜஸ் தான் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு பாசிட்டிவ் அயான் கூட போய் இன்டராக்ட் பண்ணி அதை நல்லிஃபை பண்ணும். ஓகே, அப்ப நல்லிஃபை பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாயிரும். ஓகே, சோ நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு சார்ஜஸ் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கான்ட்ரிபியூட் பண்ணுது. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு எலக்ட்ரோலைட் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஏன்னா இங்க சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இத இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நல்லிஃபை பண்றது. புரியுதா? சோ அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா அதர் எண்ட் இப்ப நான் வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன்ல நான் வந்து டிப் பண்றேன்னு வச்சுக்குவோம். ஓகே, சோ நம்ம அஸ் யூஷுவல் நம்ம கன்சிடர் பண்ண மாதிரி நான் NaCl எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு பக்கத்துல எனக்கு இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன்ல எனக்கு நிறைய குளோரின் அயான் வந்து இங்க வந்து டெபாசிட் ஆயிருக்கும். புரியுதா? சோ நான் இந்த கேஸ்ல நான் எப்படி கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் குளோரின் அயான் தான் எனக்கு வந்து இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன்ல எனக்கு இருக்கு. அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா என்ன மீனிங், எனக்கு வந்து அயானிக் ஸ்ட்ரென்த் கம்மின்னு அர்த்தம். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயானிக் ஸ்ட்ரென்த்னா என்ன? அயானிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயான். இப்போ நான் இந்த இடத்துல ஃபியூ குளோரின் அயான் தான் நான் இங்க இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, அப்போ அயானிக் ஸ்ட்ரென்த்தும் கம்மிங்கிறதா அதோட மீனிங். சரியா? இந்த டயகிராம் தான் நான் உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கேன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். பட் ஆக்சுவலி எப்படி இருக்கும், நீங்க நிறைய பாசிட்டிவ் இங்க இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுங்க. ஓகேயா? இங்க கொஞ்சம் தான் எனக்கு என்ன இருக்கு, குளோரின் இருக்கு. அப்படின்னா இதோட அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இதோட குளோரினோட கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த ஐஹெச்பி பிளேன்ல ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதா மீனிங். புரியுதா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தான் இங்க என்னென்ன நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நல்லிஃபை பண்ணும். ஆனா இங்க எக்ஸஸா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கா? அப்ப எக்ஸஸா நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால உங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கூட தான் செய்யும். புரியுதா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூடுச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், இங்க நிறைய குளோரின் அயான், பிகாஸ் இங்க பாருங்க பாசிட்டிவ் தான் இங்க எக்ஸஸா இருக்கு. அப்ப இங்க பாசிட்டிவ் அயன் தான் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குளோரின் வந்து நிறைய வந்து அட்ராக்ட் பண்ணும். புரியுதா? சோ இந்த குளோரினும் நீங்க வெறும் குளோரின் எடுத்துடக்கூடாது. இந்த குளோரினும் ஆக்சுவலா என்னதான் சால்வேட்டட் ஆனியான். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க பிக்சோரியலி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், குளோரின் இருக்கா, இது நெகட்டிவ். இப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன், இங்க ரெண்டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜன் நமக்கு தெரியும் இட் இஸ் பாசிட்டிவ், அப்படிதானே? இது OH மைனஸ். அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஹைட்ரஜன்ங்கிறது ஆக்சுவலி என்னது, பார்ஷியலி பாசிட்டிவ். ஓகேயா? சோ அதுதான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேயா? இது ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ். சோ அப்ப நான் என்ன ஆக்சுவலா சொல்ல வரேன், எனக்கு இந்த குளோரினை சுத்தி எனக்கு வந்து ஆக்சுவலி என்னது, இந்த வாட்டர் தான் எனக்கு ஒரு சால்வெண்ட். அப்போ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சால்வேட்டட் ஆனயான். ஓகேயா? சோ இந்த சால்வேட்டட் ஆனயான் தான் நான் இங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மட்ல இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ இந்த எல்லா சால்வேட்டட் ஆனயான் எல்லாமே என்னோட இந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கறனால பக்கத்துல வந்து அக்குமுலேட் ஆயிட்டே போகும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கிறது உங்களுக்கு இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். அடுத்ததும் உங்களுக்கு வரக்கூடியது வந்து என்னது,
அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். புரியுதா? சோ இந்த டிஃப்யூஷன் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சோ அதனாலதான் நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு கூடுறதுனால உங்களுக்கு டிஃப்யூஸ் லேயர் கூடும். டிஃப்யூஸ் லேயர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூடுச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரும் கூடும். புரியுதா? சோ இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங்கிறது இங்க கம்மி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங்னா என்ன? இங்க கொஞ்சம் குளோரின் அயான் இருக்கிறதுனால இது ஆக்சுவலி என்ன பண்ணும்? இங்க கொஞ்சம் இருக்க பாசிட்டிவ் அயான் தான் இது என்ன பண்ணும்? நல்லிஃபை பண்ணும். சோ அதனால நமக்கு ஆக்சுவலி என்ன ஆகும்? இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் அதாவது இது கம்ப்ளீட்டா நல்லிஃபை பண்ணுச்சுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் வந்து 100% அர்த்தம். ஆனா இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரியா? சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு நான் சர்ஃபேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் நான் அப்ளை பண்றேன். ஆனா, எனக்கு இங்க எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளோரின் அயான் இருக்கு. அப்போ எனக்கு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளோரின் அயான் எனக்கு ஐஹெச்டி பிளேன்ல இருக்கு அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன மீனிங்? எனக்கு அயானிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குங்கிறது அர்த்தம். அப்போ எனக்கு அயானிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவ் சார்ஜஸ், இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே நல்லிஃபை பண்ணிடும். அப்படி நல்லிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங்கிறத சொல்றோம். ஸோ எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் எனக்கு ஹையா இருந்துச்சுன்னா, அப்ப எனக்கு என்னதாயிரும்? எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாயிரும். புரியுதா? ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்க கம்மியாயிரும். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் தான் டாமினண்டா இருக்கும். உங்களுக்கு சொல்ல பாயிண்ட் புரியுதா? இங்க நீங்க பாருங்க. இப்ப நான் இதுல எழுதுற ரெப்ரசன்டேஷன்ல இங்க 4 பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 4 நெகட்டிவ் இதை நல்லிஃபை பண்ணிடும். அப்போ எனக்கு அன்ஸ்கிரீன்ட் நெகட்டிவ் ஆனியான்ஸ் தான் எனக்கு இங்க நிறைய இருக்கும். அப்போ இது ஆக்சுவலா என்ன பண்ணும்? எது அட்ராக்ட் பண்ணும்? என்னுடைய சோடியம் சால்வேட்டட் கேட்டயான் தான் அட்ராக்ட் பண்ணும். என்னோட சொல்யூஷன் இருக்கிறது. சோ இங்க நான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட சோடியம் சால்வேட்டட் கேட்டயான்ஸ் தான் ஆக்சுவலா என்ன பண்ணும்? எனக்கு நிறைய அட்ராக்ட் பண்ணும். ஓகே. சோ எனக்கு நிறைய அட்ராக்ட் பண்ணும். அப்போ எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? என்னோட டிஃப்யூஸ் லேயரோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? சோ இதுதான் நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? சோ அப்போ அதுதான் நீங்க என்ன எழுதியிருக்கேன். எனக்கு அயானிக் ஸ்ட்ரென்த் எனக்கு கூட இருக்கும். அதே நேரத்துல எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? எனக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எனக்கு குளோரின் அயான் அதிகமா இருக்கிறனால அயானிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. அதனால எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நல்லிஃபை பண்ணுது. அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் சொல்றோம். அது அதிகமா இருக்கும். இன்னொன்னு நிறைய இங்க நல்லிஃபை பண்ணுச்சுன்னா, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சுவலா என்னது? கம்மியாயிரும். புரியுதா? சோ அதனால எனக்கு டிஃப்யூஸ் லேயர் கம்மியாயிரும். டிஃப்யூஸ் லேயர் கம்மியாச்சுன்னா, எனக்கு மொத்தத்துல எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரே எனக்கு திக்னஸ் வந்து கம்மியாயிரும். புரியுதா? சோ இந்த சார்ஜஸ் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்க ஒண்ணு போட்டிருக்கேன். சோ இங்க பாருங்க. இதுதான் எலக்ட்ரோட். சரியா? இது எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல நான் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ல ஒரு 5 பாசிட்டிவ் இருக்குங்கிறது நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இதுதான் இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். இந்த இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன்ல எனக்கு 2 குளோரின் அயன் மட்டும் இருக்குங்கிறது நான் ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இந்த 2 பாசிட்டிவும் இந்த 2 நெகட்டிவும் எனக்கு நல்லிஃபை ஆகும். அப்போனா எனக்கு எவ்வளவு சார்ஜஸ் எனக்கு அன்ஸ்கிரீன்டு சார்ஜஸ் இருக்கு? 3 அன்ஸ்கிரீன் சார்ஜஸ் இருக்கு. புரியுதா? அப்போ ஒவ்வொரு சார்ஜுமே ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் கான்ட்ரிபியூட் பண்றதுனால குமுலேட்டிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா? வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங்கா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கூடும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெனிட்ரேஷன் இன்டு தி சொல்யூஷனும் கூடும். சோ அதனால எனக்கு டிஃப்யூஷன் லேயரும் எனக்கு கூடும். ஓகே. டிஃப்யூஷன் லேயர்னா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூடுச்சுன்னா நிறைய அயான்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுமா? அதனால டிஃப்யூஷன் லேயரும் கூடும். டிஃப்யூஷன் லேயர் கூடுச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரும் கூடும். புரியுதா? சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியோட இன்ஃபரன்ஸ். இப்ப 2வது கேஸ் ஸ்டடி என்ன? எனக்கு 5 பாசிட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருக்கு. இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன்ல எனக்கு வந்து ஒரு 4 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அப்படின்னா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு அன்ஸ்கிரீன் சார்ஜஸ் இருக்கு. அப்படின்னா இந்த போன கேஸ் ஸ்டடியோட கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க ஒரே ஒரு சார்ஜஸ் மட்டுமே இருக்கிறதுனால வோல்டேஜ் கம்மியா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியா இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்க சொல்யூஷன்ல பெனிட்ரேட் ஆறதும் கம்மியா இருக்கும். அதனாலதான் எனக்கு டிஃப்யூஸ் லேயர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அதே நேரத்துல எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரும் எனக்கு தின்னா இருக்கும். ஓகே. இப்போ இன்னொரு அசம்ப்ஷன் என்னன்னா எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல எனக்கு 5 பாசிட்டிவ் இருக்கு. இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன்ல எனக்கு 5 நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா தேர் இஸ் நோ நெட் சார்ஜ். ஓகே.
எனக்கு நெட் சார்ஜ் எதுவுமே இல்லை, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆகாது. சரியா? இது இது வந்து மோஸ்ட்லி நமக்கு எந்த கேஸ்ல நம்ம ஆக்சுவலா அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல. ஓகே. சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு நியூட்ரல் எலக்ட்ரோடு இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லைன்னு அர்த்தம். சரி, இப்போ நான் சார்ஜஸ் அப்ளை பண்றேன்னு நான் சொல்றேன். ஆனா நான் சார்ஜஸ் அப்ளை பண்ண சமயம் எனக்கு ஃபுல்லாவே எனக்கு நல்லிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காதுங்கிறதான் இதோட அர்த்தம். ஓகே. சோ நான் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா ஹையர் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஓகே. சோ அதாவது என்ன மீன் பண்ண வரேன்னா ஹையர் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூடங்கிறது தான் இதோட மீனிங். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் என்ன ஃபினாமினா இந்த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்ல நடக்குது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். அதுல சர்ஃபேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இன்னர் ஹெல்மெட்ஸ் பிளேன நான் சொன்ன மாதிரி குளோரின் வருமா, அதனால நீங்க நெகட்டிவ்னு போட்டிருக்கேன். சோ இது நெகட்டிவ் இருக்குன்னா இது வந்து சால்வேட்டட் கேட்டையான்ஸை அட்ராக்ட் பண்ணும். சோ அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் லேயரா நான் வந்து OHPன்னு சொல்லி போட்டிருக்கேன். புரியுதா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நீங்க CV வந்து நீங்க ஸ்கேன் ரேட்டுக்கு நீங்க ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. சரி, நமக்கு ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலா பார்த்திருக்கோம். IP வர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு லீனியரா இருக்கிற மாதிரி நீங்க ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டிஃபியூஷன் லேயரே இருக்காது. புரியுதா? அப்போ டிஃபியூஷன் லேயரே இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு அனலைட்ட பல்க் சொல்யூஷன் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க ஒரு அனலைட்ட பல்க் சொல்யூஷன்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிஃபியூஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸே கிடையாது. புரியுதா? டைரக்டா உங்க அனலைட் வந்து இந்த இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேனுக்கு உள்ளால வந்து உக்காந்துக்கிட்டு இந்த உங்க எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இருக்குல்ல அங்க வந்து ஏதர் பிசிக்ஸ் ஆப்டோ இல்ல கெமிஸ் ஆப்டோ ஆகும். ஓகே. சோ இந்த எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல தான் உங்க அனலைட் வந்து ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன்லயோ இன்வால்வ் ஆகும். ஓகே. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அதான் நான் என்ன மீன் பண்ண வரேன்னா நமக்கு டிஃபியூஷன் லேயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. சரியா? சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல எனக்கு நீங்க அனலைட் என்ன பல்க் சொல்யூஷன் ஆட் பண்றீங்களோ அது டைரக்டாவே உங்களுக்கு IHP பிளேனுக்கு உள்ளால வந்துடும். உள்ளால வந்துதான் ஆக்சுவலா என்ன நடக்கும், உங்களுக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு அட்சார்ப்ஷன் ஏதாவது நடக்கும். அதுக்கு பிறகுதான் அது சர்ஃபேஸ்ல எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா? சோ எப்பவே விதின் தி IHP பிளேன்ல தான் நடக்கும். சப்போஸ் சார் நீங்க ஒருவேளை சர்ஃபேஸ்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சர்ஃபேஸ்ல நடக்க சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன கண்டிஷன் என்னன்னா நீங்க ஆட் பண்ணக்கூடிய அனலைட் வந்து ஒருவேளை வந்து அயான்ஸா இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணக்கூடிய அனலைட் நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அனலைட்டுங்கிறது A- நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா? சோ இந்த A- இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு என்ன இருக்கும், இதை சுத்தி வந்து எனக்கு வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எனக்கு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சுத்தி. சோ இத வந்து நம்ம ஆக்சுவலா என்னங்கிறத சொல்லுவோம், சால்வேட்டட் ஆனியான். ஓகேயா? இந்த சால்வேட்டட் ஆனியான் தான் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆகும், இந்த சால்வேட்டட் ஆனியான் எப்பவே இந்த OHP பிளேன்ல தான் வந்து நிற்கும். சரியா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய கான்செப்ட் பார்த்தோம். நமக்கு இந்த சால்வேட்டட் ஆனியான் தான் நமக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும், கேட்டையனும் ஆனையானும் எனக்கு வந்து இந்த OHP பிளேனுக்கு பிறகு இது ஃபார்ம் பண்றக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படிதானே? அப்போ என்னோட இங்க நான் அனலைட்டுங்கிறது நான் ஆக்சுவலா நான் மீன் பண்றேன் தெரியுமா? அதாவது நான் இதுல நான் என்ன அனலைட்டுங்கிறத நான் மீன் பண்றேன் அப்படின்னா என்னோட சால்வேட்டட் ஆனையான். புரியுதா? சோ என்னோட சால்வேட்டட் ஆனையான் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா என் பக்கத்துல எங்க வந்துரும், நம்ம OHP பிளேன் கிட்ட பக்கத்துல வந்துரும். ஓகே. பிளேன்ல வந்துதான் இங்கதான் எனக்கு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனே நடக்கும். சரியா? பட் கண்டிஷன் இங்க என்ன, என்னுடைய ஆனையான் எல்லாமே வாட்டர்ல டிசால்வ்ட் ஆன ஸ்டேட்ல இருக்கணும். புரியுதா? இந்த எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் வந்து டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கணும். சரியா? சோ அப்ப நம்ம கண்டிஷன் என்னது, நம்ம ஒரு சால்வேட்டட் ஆனையானோ இல்ல கேட்டையானோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இட் ஷுட் பி டிசால்வ்ட். ஓகே. சோ டிசால்வ்ட் ஆன ஒரு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அது ரியாக்ஷன் எப்பவே எங்க தான் நடக்கும், OHP பிளேன்ல தான் நடக்கும். ஓகே. ஆனா எப்போ எனக்கு ஒரு அனலைட் இருக்கு, அந்த அனலைட் வந்து ஒரு நியூட்ரலா இருக்கு அப்படின்னா அது எப்பவே வந்து இந்த சர்ஃபேஸ்ல தான் வரும். விதின் தி IHP பிளேன்ல தான் அட்சார்ப் ஆகி எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல அட்சார்ப் ஆகி எனக்கு ஒரு
ஆக்சிடேஷன் இல்ல எனக்கு ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? சோ அந்த மாதிரி இருக்கறனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு ஆர்சிடி வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட்டும் எனக்கு கூட இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கு கான்ட்ரடிக்டரி நடக்கிறது தான் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். நம்ம டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம வந்து சிவி நம்ம ரன் பண்ண சமயம் என்ன பண்ணுவோம், ஐபி வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு நம்ம லீனியரா இருக்கிற மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஓகே. நம்ம அப்படி ஆப்டிமைஸ் பண்ண சமயம் ஆக்சுவலா என்ன நடக்கும், என்னோட எலக்ட்ரோடுக்கு மேல எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் நான் அப்ளை பண்றேன். சோ அதனால எனக்கு வந்து ஒரு ஐஹெச்பி பிளேன் ஃபார்ம் ஆகும். அதுனா குளோரின் எனக்கு ஏதாவது வந்து கான்டாக்ட்ல வரும். அதுக்கு பிறகு எனக்கு சால்வேட்டட் கேட்டையான் வந்து அடுத்த லேயரா ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னது OHP. ஓகே. அதுக்கு அடுத்தது ஃபர்தராவும் உங்களுக்கு பல்க் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு என்னது சால்வேட்டட் கேட்டையான் உங்களுக்கு டிஃப்யூஸ் ஆயிட்டே வரும். ஓகே. சோ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு? உங்களோட சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கு. புரியுதா? அப்போ அப் டு இந்த x is equal to d வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஓகே. அதுக்கு பிறகுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 0 ஆயிரும். சரியா? அப்போ அப்ப என்ன எனக்கு ஒரு டிஃப்யூஸ் லேயர் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த கண்டிஷன்ல நீங்க ஒரு அனலைட் ஆட் பண்றீங்கன்னா, இந்த அனலைட் வந்து இந்த டிஃப்யூஸ் லேயர்க்குள்ளால டிஃப்யூஸ் ஆகி தான் உள்ள வரும். சரியா? அதனால தான் நம்ம ராண்டசெக் ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ணி எப்படி இந்த டிஃப்யூசிவிட்டி எல்லாம் கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? சோ இப்ப நம்ம 2 கேஸ் ஸ்டடி எடுப்போம். ஒரு கேஸ் என்னன்னா, நான் வந்து பெரிசைனேட் எடுக்கிறேன். ஓகே. சோ நமக்கு தெரியும் ஃபெரிசைனேட் எப்பவே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல போட்டோம் அப்படின்னா, அது கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆயிரும். ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபெரிசைனேட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். சோ அதனால அத சுத்தி எனக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். சோ இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹைட்ரேஷன் ஷெல் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே. சோ இதுல கோர் எதுனா ஃபெரிசைனேட், அத சுத்தி ஒரு ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆறது என்னுடைய வாட்டர். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹைட்ரேஷன் ஷெல் இருக்கு அப்படின்னா, இது ஆக்சுவலா எங்க தான் எனக்கு ரியாக்ஷன் நடக்கும்? OHP பிளேன்ல மட்டும்தான் எனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதாவது ஃபெரிசைனேட் வந்து எனக்கு ஃபெரோவா மாறுறது, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது எல்லாமே OHP பிளேன். சரியா? ஒருவேளை எனக்கு இந்த ஃபெரிசைனேட் வந்து நீங்க எலக்ட்ரோடுக்கு மேல அட்சார்ப் ஆகுது நீங்க ஒரு மெக்கானிசம் ப்ரொபோஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஹைட்ரேஷன் கம்ப்ளீட்டா எனக்கு ரிமூவ் ஆயிருக்கணும். ஓகே. ரிமூவ் இருந்தா மட்டும்தான் எனக்கு ஐஹெச்பி பிளேனுக்கு உள்ளால போய் எனக்கு வந்து என்ன நடக்கும்? என்னோட சர்ஃபேஸ்ல வந்து எனக்கு அட்சார்ப் ஆகும். ஓகே. பட் பிராக்டிகலி பார்த்தோம்னா, எனக்கு இந்த ஃபெரிசைனேட் நெகட்டிவா இருக்கறனால, இந்த நெகட்டிவும் எனக்கு இந்த H+ நமக்கு ஆல்ரெடி தெரியும். வாட்டர்ல நமக்கு என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. அப்படிதானே? சோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சுவலா என்னது? பாசிட்டிவ். பார்ஷியலி பாசிட்டிவ். இது 3 மைனஸ். அதனால எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹைட்ரேஷன் ஷெல் எனக்கு ஃபார்ம் ஆறதுனால, மெஜாரிட்டி ஆஃப் தி கேஸஸ் நமக்கு எங்க தான் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும்? இன் தி OHP பிளேன்லயே நமக்கு ரியாக்ஷன் ஆனது முடிஞ்சிரும். சரியா? ஆனா, நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு குளுக்கோஸோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஒரு புரோட்டீன் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அதுக்கு N டெர்மினல் COH இருக்கு. அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் COH வந்து போலார் குரூப். அப்படிதானே? அப்ப போலார் குரூப்னா பார்ஷியலி நமக்கு ஆக்சுவலா என்ன ஆகும்? வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அதுக்கு சர்ஃபேஸ்ல வந்து மேல போய் உட்கார்ந்து இருக்கும். பட் ஆனா இந்த ஃபெரிசைனைடு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹைட்ரேஷன் ஷெல் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? இது வந்து ஒரு வீக் ஹைட்ரேஷன் ஷெல் தான். சோ அதனால நம்ம அனலைட் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஈஸியா டிஃப்யூஸ் ஆகி இந்த OHP பிளேனை தாண்டி வந்துரும். ஏன் OHP பிளேனை தாண்டி வந்துரும்னா, நம்ம எடுக்கக்கூடிய அனலைட் வந்து என்னன்னா, அது வந்து நியூட்ரல். சரியா? அது வந்து இந்த ஃபெரிசைனேட் மாதிரி அயான்ஸ் கிடையாது. சோ அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, OHP பிளேன தாண்டி வந்துரும். ஓகேயா? OHP பிளேன தாண்டி வந்துட்டு, என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு மேல போய் அப்சார்ப் ஆகி, அந்த அப்சார்ப்ஷன்ல எனக்கு நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கலாம். வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸா இருக்கலாம், இல்ல ஹைட்ரஜன் பாண்டிங்கா இருக்கலாம், இல்ல கெனிஸ் ஆப்ஷனா இருக்கலாம். சோ சம்திங் ஏதாவது ஒண்ணு அப்சார்ப் ஆகி, அதுல இருந்து தான் எனக்கு என்ன நடக்கும்? ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனா வந்து அங்க தான் எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். புரியுதா? அப்ப எனக்கு ஃபெரிசைனடா இருக்கு அப்படின்னா, அதோட சர்ஃபேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால, அத சுத்தி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹைட்ரேஷன் ஷெல் ஃபார்ம் ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹைட்ரேஷன் ஷெல் ஃபார்ம் ஆகுறதுனால, இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட என்னது? ஒரு சால்வேட்டட் ஆனியான். சோ சால்வேட்டட் ஆனியான் எப்பவே OHP பிளேன தாண்டி உள்ள போகாது. புரியுதா? ஆனா, நான் ஒரு அனலைட் எடுக்கிறேன். அது வந்து எனக்கு நியூட்ரலா இருக்கு. அத சுத்தி வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹைட்ரேஷன் ஷெல் இல்ல அப்படின்னா,
அது என்ன பண்ணிரும் ஐஹெச்பி இந்த ஓஹெச்பி பிளேனே தாண்டிட்டு ஐஹெச்பி பிளேனுக்கு உள்ள வந்துரும். உள்ள வந்துருச்சுன்னா அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு அப்சார்ப் ஆகி நமக்கு ஒரு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, சோ இதுதான் சர்ஃபேஸ் கண்ட்ரோலுக்கும் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இம்பிடன்ஸ் நம்ம இம்பிடன்ஸ் யூஸ்வலா நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இம்பிடன்ஸோட ரியல் பார்ட், ஒய் ஆக்சிஸ் வந்து இம்பிடன்ஸோட இமேஜினரி பார்ட். ஓகே, அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வந்து நமக்கு ஒரு டெய்ல் தெரியும். சோ இதுல இந்த அப்பர் மோஸ்ட் போர்ஷன் தான் இதுல இருந்தா நம்ம எது கண்டுபிடிப்போம், டபுள் லேயர் கப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கறது கண்டுபிடிப்போம். அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயருக்கு தெரியுமா, இந்த மொத்த டபுள் லேயரோட கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, சோ இத மேத்தமெட்டிக்கல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1 divided by double layer capacitance is equal to 1 divided by diffuse layer capacitance plus 1 divided by inner layer capacitance plus 1 divided by outer layer capacitance. ஓகே, சோ இப்போ இந்த மூணு டெர்மினாலஜியும் எப்படி டிஃபைன் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். சி, இப்போ இதுதான் நான் எலக்ட்ரோடுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? இதுதான் என்னோட எலக்ட்ரோட், ஜிசி எலக்ட்ரோட், அதோட சர்ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த ஜிசி எலக்ட்ரோடோட சர்ஃபேஸ்ல எனக்கு வந்து ஒரு 5 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், என்னோட ஐஹெச்பி பிளேன்ல எனக்கு குளோரின் அது நெகட்டிவ் அப்படிதானே. சோ அதுதான் எனக்கு பக்கத்துல வந்து நிக்கும். அதுதான், சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐஹெச்பி பிளேன்ங்கிறது சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஜிசி எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கும் இந்த ஐஹெச்பி பிளேனுக்கும் சென்டர்ல பார்த்தோம்னா நமக்கு வாட்டர் மாலிகுல் இருக்கும். சோ வாட்டர் மாலிகுல் வில் ஆக்ட் லைக் அ டைஎலக்ட்ரிக் மீடியம். ஓகே, சோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எனக்கு ஒரு 2 சார்ஜ் பிளேட் மாதிரி தெரியுதா, having equal and opposite charges. ஓகே, செப்பரேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் a dielectric medium. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இத வந்து நம்ம இன்னர் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சரியா? இதே மாதிரிதான் இப்ப ஐஹெச்பி பிளேனை தாண்டி நான் என்ன சொன்னேன், இங்க நெகட்டிவா குளோரின் இருக்குன்னா எனக்கு இங்க வந்து சால்வேட்டட் கேட்டையான் வந்து உள்ள டிஃப்யூஸ் ஆகி வரும். இதான நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம பார்த்தோம். சால்வேட்டட் கேட்டையான் வந்து உள்ள டிஃப்யூஸ் ஆகி வரும். ஓகேயா? சோ அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். சோ சால்வேட்டட் கேட்டையான் உள்ள டிஃப்யூஸ் ஆகி உள்ள வந்துச்சு அப்படின்னா this will form a another one layer called OHP. புரியுதா? அப்ப இந்த OHP-க்கும் IHP-க்கும் நடுவுல எனக்கு வாட்டர் மாலிகுல் இருக்கு. புரியுதா? சோ இதுவும் நம்ம ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு ஒரு மெட்டல் பிளேட் மாதிரி இருக்கு, having equal and opposite charges separated by means of a water acts a dielectric medium. சோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா அவுட்டர் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ இந்த OHP பிளேனுக்கு பிறகு எனக்கு நிறைய சால்வேட்டட் கேட்டையான் உள்ள டிஃப்யூஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஆனா நான் எது வரைக்கும் இதெல்லாம் ஃபுல்லா டிஃப்யூஷன் இருக்கும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி வரைக்கும் தான் அப்ளிகபிள் ஆகும். நான் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம்னா அது டிகே ஆகிட்டே வரும். பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டில பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆயிரும். அதனாலதான் இந்த போர்ஷன் வரைக்கும் தான் நம்ம இதை டிஃப்யூஸ் லேயருங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த டிஃப்யூஸ் லேயருக்கு பிறகு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களோட பஃபர் சொல்யூஷனை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அதனாலதான் நம்ம இந்த பல்க் சொல்யூஷன்ல என்ன சொல்லுவோம்னா, இந்த டிஃப்யூஸ் லேயருக்கு பிறகு அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து அதோட ஒரிஜினல் கான்சென்ட்ரேஷனை அது ரீடைன் பண்ணும். சரியா? சோ அப்போ நம்மளோட பல்க், அதாவது இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டில பார்த்தோம்னா என் பல்க் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய குளோரின் எல்லாமே இங்க நெகட்டிவா இங்க அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏன், இந்த டிஃப்யூஸ் லேயருக்கு உள்ளாலதான் எனக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் தானே எனக்கு நிறைய இருக்கு, அதாவது சால்வேட்டட் கேட்டையான் நிறைய இருக்கு. அதனால எனக்கு அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டில எனக்கு என்ன இருக்கும், எனக்கு n நம்பர் ஆஃப் ஆனயான்ஸ் இங்க இருக்கும், அதாவது குளோரின் இருக்கும். அப்போ இந்த OHP பிளேனுக்கும் இங்க இந்த at x is equal to d ல எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குல்ல, this will form a one particular capacitance. ஸோ அதை தான் நம்ம டிஃப்யூஸ் லேயர் கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மூணு இதுமே நம்ம இங்க இன்கார்பரேட் பண்ணதுதான் நம்ம என்னது 1 டிவைடட் பை என்னது சிடிஎல். ஸோ சிடிஎல்னா டபுள் லேயர் கெப்பாசிட்டன்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு கேஸ் 1 பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் 1 என்னன்னா, if positive charges on the electrode is partially compensated by IHP plane. அதாவது எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல 3 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, ஐஹெச்பி பிளேன். சி, இதுதான் ஐஹெச்பி பிளேன். புரியுதா? இதுதான் ஐஹெச்பி பிளேன்.
ஸோ ஐஹெச்பி பிளேன்ல இங்க நான் ரெண்டு ஆனையன் தான் நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? அப்ப ரெண்டு ஆனையன்னா எனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆக்சுவலா என்ன பண்ணும்? நீங்க நெகட்டிவ் ஏதாவது ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால நமக்கு வோல்டேஜ் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரே ஒரு சார்ஜஸ் இருக்குன்னா அதனால எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் உண்டாகும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால அதால எலக்ட்ரிக் ஃபீல்டும் உருவாகும். சரியா? அப்போ இது என்ன ஆக்சுவலா என்ன பண்ணும்? என்னோட அனலைட் வந்து நெகட்டிவ் சார்ஜஸா இருக்கு அப்படின்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே நேரத்துல என்னோட அனலைட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது ரிப்பல் பண்ணும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க கூடுச்சுன்னா பை டிஃபால்ட் டிஃப்யூஸ் லேயர் கூடும். எனக்கு எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரும் கூடும். புரியுதா? பட் எல்லாமே எதை பொறுத்து இருக்கு? என்னுடைய ஐஹெச்பி பிளேன்ல இருக்கக்கூடிய சார்ஜஸோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. அதுதான் நம்ம டெக்னிக்கலி என்ன சொல்லுவோம்? அயானிக் ஸ்ட்ரென்த்ங்கிறது சொல்லுவோம். ஸோ அயானிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங்கும் கம்மியா தான் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங்னா என்ன? அந்த அயான்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸை நல்லிஃபை பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங்கிறத சொல்லுவோம். சரியா? ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். நவ் இப்போ செகண்ட் கேஸ்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் எனக்கு இருக்கு. ஆனா இட் இஸ் கம்ப்ளீட்லி காம்பன்சேட்டட் பை ஐஹெச்பி பிளேன். புரியுதா? அப்ப இந்த ஐஹெச்பி பிளேன்ல நான் ஆக்சுவலி என்ன மீன் பண்ண வரேன்? எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எனக்கு எக்ஸஸா இருக்கு. புரியுதா? சோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணுச்சுன்னா அப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவா ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கா? அப்போ இந்த ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் ஆக்சுவலா எதை ஆக்சுவலா அட்ராக்ட் பண்ணும்? இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணும். அப்போ இது எதை அட்ராக்ட் பண்ணும்னா என்னோட அனலைட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது அட்ராக்ட் பண்ணும். அதே நேரத்தில் என்னோட அனலைட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா இது ரிப்பல் பண்ணிடும். ஓகே. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, சார் சப்போஸ் என் அனலைட் நியூட்ரலா இருந்துச்சுன்னா ஆக்சுவலா அது என்ன சார் பண்ணும்? நியூட்ரலா இருந்துச்சுன்னா இந்த சார்ஜஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த நியூட்ரல் மாலிகூல்ஸை அஃபெக்டே பண்ணாது. புரியுதா? ஆனா இது என்னன்னு பண்ணும்? டிஃப்யூஸ் ஆகி உள்ள போகும். சி அசியூம் தட் நான் வந்து டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நான் ஒரு மாலிக்யூல் நான் ஆட் பண்றேன். அந்த மாலிக்யூல் வந்து நியூட்ரல் மாலிக்யூலா இருக்குன்னா அது டிஃப்யூஸ் ஆகி போகும். புரியுதா? அந்த டிஃப்யூஸ் ஆகி போகக்கூடிய பிரின்சிபல் தான் நம்ம முன்னாலே பார்த்தோம் ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரியா? அப்போ அந்த டிஃப்யூஷன் லேயர்ல தான் டிஃப்யூஸ் ஆகி போகும். அது கவர்ன் பண்ணக்கூடிய பிரின்சிபல் தான் ஆக்சுவலி என்னது? ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா. புரியுதா? அப்படி டிஃப்யூஸ் ஆகி போய் என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் அதாவது விதின் ஐஹெச்பி பிளேன்ல தான் எனக்கு என்ன நடக்கும்? என்னுடைய அந்த அனலைட் வந்து எனக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த அப்சார்ப்ஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் காம்பினேஷனா இருக்கலாம். ஹைட்ரோபோபிக்கா இருக்கலாம், ஹைட்ரோஃபிலிக் இன்ட்ராக்ஷனா இருக்கலாம், வேன்ட்ரவால்ஸா இருக்கலாம், இல்ல சம் அதர் ஃபோர்ஸஸா கூட இருக்கலாம். புரியுதா? சோ அப்படி சர்ஃபேஸ்ல உட்கார்ந்து தான் எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? சோ இந்த கேஸ்ல அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு ஐஹெச்பி பிளேன்ல எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எனக்கு எக்ஸஸ் ஆக்சுவலா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஹை அயானிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் எனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கம்மியாயிருக்கும். ஏன்னா இங்க பாசிட்டிவ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லிஃபைட். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும். டிஃப்யூஸ் லேயரும் கம்மியா இருக்கும். எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரும் கம்மியா இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்னு நம்ம எப்பவே சொன்னாலே அது வந்து இந்த சார்ஜ்டு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ், ஐஹெச்பி பிளேன், ஓஹெச்பி பிளேன், அது பிறகு டிஃப்யூஸ் லேயர். இந்த எல்லா காம்பினேஷன் சேர்ந்து தான் நம்ம இதை வந்து எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்ங்கிறது நம்ம சொல்லுவோம்.